ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, இந்த நேரத்தில் இந்த வாக்கை உனக்கு கொடுத்தே தீர வேண்டும், இதை உன் செவிகள் கேட்டே தீர வேண்டும் என்ற நிலையில் உன்னை தேடி வந்திருக்கிறேன். தப்பித்தவறியும் இதை தள்ளிவிட்டு போகாதே என் கண்மணியே. நடக்கப் போவதை முழுமையாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. இல்லை என்றால் விடிய காலத்திற்குள் உன்னை முடித்து தீருவேன் என்று திட்டம் போட்டு செயல்படுத்த காத்திருக்கும் அவன் உன்னை அழிப்பதற்கான காரியத்தை ஏவிவிடப் போகிறான் பிள்ளையே. தள்ளிவிட்டு போய்விடாதே. சிறிது நேரத்தை எனக்காக ஒதுக்கி இதை முழுமையாக கேள். அப்போதுதான் உன்னை பிடிக்க வேண்டும் என்று காத்திருக்கும் தீவினைகளில் இருந்து நீ விலகி உன்னை காத்துக் கொள்வாய் என்பதை மனதில் பதித்து வைத்துக் கொண்டு பொறுமையாக நிதானமாக இதை ஒருமுறை முழுமையாக கேட்டுவிடு என் செல்வமே. எந்த இடத்தில் நின்று மறைந்து கொண்டு உன்னை தாக்கலாம் என்று காத்திருக்கும் உன் எதிரிக்கு நடுவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையை முழுமையாக கைப்பற்றிக் கொள்ள வேண்டும், அவனுடைய இஷ்டப்படி உன் வாழ்க்கையை நீ நடத்த வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கிறான் பிள்ளையே. அதாவது அவன் ஆட்டி வைக்கும் ஆட்டத்திற்கு நீ ஆட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான் பிள்ளையே. உன் மீது கொண்ட பொறாமை எண்ணம் அவனுக்கு அதிகமாகி உன்னை அழிக்க வேண்டும் என்ற தீய எண்ணம் அதிகமாகி இப்போது அதை செயல்படுத்தி கொண்டும் இருக்கிறான். சில உறவுகளை கைக்குள் வைத்துக் கொண்டு என் செல்வமே. சில உறவுகள் கைக்குள் சிக்கியிருக்கிறது பிள்ளையே. சிக்க வைத்து விட்டான் அவன் வசியம் செய்து. அவன் வசியத்திற்கு ஆளான உன் சொந்தங்கள் இப்போது உனக்கு எதிராகத்தான் நின்று கொண்டிருக்கிறது என் செல்வமே. அதற்குண்டான தீய சக்திகளுக்கு வேலை செய்யும் ஆட்களை அதிகமாகவே அவன் சேர்த்து வைத்திருக்கிறான் என் கண்மணியே. சுதந்திரமாக உன் வாழ்க்கையை உன் இஷ்டப்படி வாழவிடக் கூடாது என்று அவன் உன் வாழ்க்கையை கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் என்று திட்டம் போட்டிருக்கிறான் பிள்ளையே. அதனால்தான் நீ கையெடுத்த காரியங்கள் அத்தனையும் நல்லதாக முடியாமல் நீ எதிர்பார்க்காத விபரீதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என் கண்மணியே. தேடுவது எதுவும் உன் கண்களுக்கு புலப்படக்கூடாது. கைதொட்ட காரியங்கள் எதுவும் விளங்கக்கூடாது. நினைத்த காரியத்தை நீ நடத்தி கொள்ளக்கூடாது. உன் குடும்பம் உன் கட்டுப்பாட்டை விட்டு கட்டுப்பாட்டை இழந்து செல்ல வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கிறான் பிள்ளையே. அது மட்டுமல்ல, எப்போது உன் வீட்டிற்குள் இருந்து துக்க செய்திகள் அவன் செவிகளில் கேட்பான் என்று அவன் ஆவலோடு காத்திருக்கிறான் பிள்ளையே. ஒவ்வொரு நாளும் என்று எந்த நேரத்தில் எதை செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறான் திட்டம் போட்டுக்கொண்டு. செய்வினைகளை செய்து கொண்டும் பில்லி சூன்ய ஏவல்களை ஏவலாக அனுப்பிவிட்டு கொண்டும் திரிந்து கொண்டிருக்கிறான் அவன். உன்னை மட்டும் என்று நினைக்காதே. உன்னை போல பல குடும்பத்தை அவன் கைக்குள் வைத்து ஆட்டுவித்துக் கொண்டிருக்கிறான் பிள்ளையே. இவன்களிடத்தில் இருந்து எப்படி வெளியே செல்வது? இவனின் முகத்தில் கூட விழிக்க கூடாது. என் வாழ்க்கையை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். என் வாழ்க்கையை நான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நான் நினைத்த காரியத்தை நடத்தி கொள்ள வேண்டும். தேடுவது எனக்கு கிடைக்க வேண்டும். என் வாழ்க்கை இங்கே சரியாக வேண்டும். என்னவோ தெரியவில்லை, மனம் சரியாக இல்லை. எதுவும் சரியாக நடப்பது போல எனக்கு தோன்றவில்லை. தவறாக ஏதேனும் நடந்துவிடக் கூடாது என்று பயப்பட்டு கொண்டிருக்கும் என் பிள்ளையே, உன்னை காப்பாற்றத்தான் உன் அன்னை வந்திருக்கிறேன் என்பதை புரிந்து கொள் செல்வமே. என்ன செய்வது? நம்ப முடியாத காரியங்கள் தானே இப்போதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் கூட நடக்குமா என்று ஆச்சரியப்படும் அளவுதானே இப்போதெல்லாம் காரியங்கள் நடக்கிறது பிள்ளையே. ஒவ்வொரு காரியத்தையும் நான் சொன்னால் நீ அல்ல, சில பேர் இங்கே ஏளனமாக சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள், இது கூட நடக்குமா என்று. அது அவரவர்கள் அனுபவிக்கும் போதுதான் தெரியும் அதனுடைய வலியும் வேதனையும். தலைவலியும் வயிறு வலியும் தனக்கு வந்தால்தான் அந்த வலியின் வேதனை தெரியும். வரும் வரைக்கும் இப்படித்தான் அலட்சியப்படுத்திக் கொண்டிருப்பார்கள் பிள்ளையே. என்ன செய்வது என் தங்கமே?
எதையுமே சிந்தித்து பார்க்கும் அளவை தாண்டித்தான் ஒவ்வொரு காரியங்களும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆச்சரியப்படுத்தும் அளவுதான் செய்வினைகளையும் ஏவலையும் ஏவிவிட்டு கொண்டிருக்கிறான். இதன் மூலமா இப்படியா, இப்படி செய்வார்களா என்ற ஆச்சரியக்குறியோடு போட்டு கேட்கும் அளவுதான் செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று இரவு நீ மாட்டிவிடக் கூடாது என்பதால் தான் உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன். என் அன்பு செல்வமே, இன்று இரவு அப்படிப்பட்ட திட்டத்தை செயல்படுத்த காத்திருக்கிறான் உன் எதிரி, உன் பகையாளி, உன் துரோகி. அனைவரும் ஒன்று கூடி செயல்பட காத்திருக்கிறார்கள் என் செல்வமே. அது மட்டுமல்ல என் பிள்ளையே, பக்கத்தில் இருக்கும் ஒருவரும் உன் பக்கத்து வீட்டில் இருக்கும் ஒருவரும் கைகோர்த்து அதற்கு துணையாக நிற்கிறார்கள் பிள்ளையே. யாரும் ஏதேனும் தெரியாத இடத்தில் வந்து ஏதும் செய்ய முடியாது என்ற கட்டத்தில் உன் அருகில் இருப்பவரின் உதவியோடுதான் உன் வீட்டிற்கு ஒவ்வொன்றாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள் பிள்ளையே. இதுதான் ஆச்சரியப்படும் விஷயம் என் பிள்ளையே. தெருவில் வந்து நின்று ஏதாவது செய்தால் அங்கே பிரச்சனைகள் வந்துவிடும் என்று ஒருவரது வீட்டிற்கு வருவது போல் இருக்கட்டும், அங்கே இருப்பது போல் இருக்கட்டும் என்று அவன் நாடகமாடி அங்கே ஒருவரை கைக்குள் போட்டுக்கொண்டு அவரை வைத்து உனக்கு செயலை செயல்படுத்தி கொண்டிருக்கிறான் என் தங்கமே. அதையும் விரைவில் தெரிந்து கொள்வாய். இப்போதுதான் அரசல் புரசலாக உனக்கு சந்தேகம் வந்திருக்கிறது. அது முழுமையடையும் போது நீ தெரிந்து கொள்வாய். அது அக்கம் பக்கத்தில் இருக்கும் யார் என்பதை தெரிந்து கொள்வாய் பிள்ளையே. என் அன்பு செல்வமே, ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். இதே நேரத்தில் இன்னொன்றையும் நான் சொல்லிக் கொள்கிறேன். கவனமாக கேளின் தங்கமே. உன் தாய் வழியில் இருக்கும் ஒரு உறவு, உன்னை பெற்ற தாயின் வழியில் இருக்கும் ஒரு உறவு, வயதாகிக் கொண்டிருக்கும் ஒரு முதியவள், அவளின் கையில் உன் தாயின் பொருள் ஒன்று சிக்கியிருக்கிறது. அது உன் தாயை ஏமாற்றி வாங்கிய பொருள், உன் தாய்க்கு தெரியாமல் எடுத்த ஒரு பொருள் அவளின் கையில் மாட்டியிருக்கிறது. உன் தாயும் அதை எப்பாடு பட்டாவது கண்டுபிடித்து விடலாம் என்று முயற்சிதான் செய்தார். ஆனால் முடியவில்லை. உன் தாயின் பொருள் ஒருத்தியிடம் சிக்கி இருக்கிறது. அவளுக்கு அது இப்போது பாரமாகிக் கொண்டே போகிறது. ஏனென்றால் அவளின் வாழ்க்கைக்கு அது ஆயுதமாக மாறி அவளை காயப்படுத்தி கொண்டிருப்பதை உணர்ந்த அவள் விரைவில் அந்த பொருளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறாள். எழுதி வைத்துக்கொள். இன்று நான் உனக்கு கொடுக்கும் வாக்கை இந்த நேரத்தில் எழுதி வைத்துக்கொள். கூடிய விரைவில் எண்ணி 48 நாளில் உன் தாயின் ஒரு பொருள் உன் கைக்கு வந்து சேரவில்லை என்றால் என்னை என்னவென்று கேள்வி கேளின் பிள்ளையே. என் அன்பு செல்வமே, உனக்கு கொடுக்கும் வாக்கை ஏளனப்படுத்தாமல் கவனமாக கேள். ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்ததையும், உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பதையும், உன் வாழ்க்கையில் நடக்கப் போவதையும் ஒவ்வொரு நேரமாக உன்னிடத்தில் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அலட்சியப்படுத்தாமல் கவனமாக கேட்டு உன் மனதில் பதித்து கொண்டேயானால் நடந்ததும் நடப்பதும் நடக்கப் போவதும் புரிந்து உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்வாய். இல்லை என்றால் ஏமாந்து ஏமாளியாக உன்னுடைய எதிரியினிடத்திலும் பகைவனிடத்திலும் உன்னுடைய துரோகியினிடத்திலும் முகமூடி போட்டுக்கொண்டு உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் உன் உறவுகளிடத்திலும் ஏமாந்து நிற்பாய் என்பதை மறந்து விடாதே. கவனமாக இரு, கவனமாக இரு. சூழ்ச்சிகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. உன்னை வீழ்த்தியே தீருவேன் என்று திட்டம் போட்டு சூழ்ச்சிகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. கவனத்தோடு இல்லை என்றால் முடித்து விடுவார்கள் பிள்ளையே. அவமானப்படுத்தி விடுவார்கள் பிள்ளையே. மானம்தான் பெரிது என்று வாழும் உன்னை அவமானப்படுத்தி விடுவார்கள் பிள்ளையே.
எதை இழந்தாலும் என் மானத்தையும் தன்மானத்தையும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று வாழும் உன்னை அவமானப்படுத்தி விடுவார்கள் பிள்ளையே. ஜாக்கிரதை என் தங்கமே. இன்று உனக்கு என்ன வாக்கு கொடுக்க வந்தேன் தெரியுமா? இன்று இரவு உன் வீட்டுக்கு ஏவலை ஏவிவிட எந்த பொருளை அவன் கையில் எடுத்திருக்கிறான் தெரியுமா? ஜாக்கிரதை என் பிள்ளையே. ஒரு பறவையை அவன் அதன் ஆயுதமாக செயல்படுத்த காத்திருக்கிறான். அவன் ஆயுதமாக செயல்படுத்த காத்திருக்கிறான். இந்த நேரத்தில் நீ இந்த வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கும் என் செல்வமே, என் செல்ல பிள்ளையே, உன்னை காப்பாற்ற நான் வந்துவிட்டேன். என்னை நீ அனுமதித்து விட்டாய். இன்று இரவு அவன் அனுப்ப போகும் அந்த ஒரு பறவையை நான் அழித்து திருப்பி அனுப்ப போகிறேன் அவனுடைய வீட்டுக்கு. அதன் அறிகுறியாக உன் கண்களில் நான் எந்த பறவை என்பதை உன் கண்களிலும் காட்டத்தான் போகிறேன். உயிரிழந்த ஒரு பறவையை உன் கண்களில் நான் காட்டத்தான் போகிறேன். அந்த பறவை உன் வீட்டு வாசல் வந்து திரும்பி சென்று தன் உயிரை விட்டது, அவன் வீட்டிற்கு அந்த ஏவல் போய்விட்டது என்பதை உன் கண்களில் நான் காட்டத்தான் போகிறேன் பிள்ளையே. என் செல்வமே, என் வாக்கு பலிக்கும் வாக்கு என்பது உனக்கு தெரியும். சாதாரணமாக எல்லோருக்கும் என் வாக்கு போய்விடாது. எல்லோராலும் என் வாக்கை கேட்க முடியாது. சொல்ல வேண்டியவர்களிடத்தில் மட்டும், கேட்க வேண்டியவர்களிடத்தில் மட்டுமே என் வாக்கு போய் சேரும் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவாய் பிள்ளையே. உன் வீட்டிற்கு அனுப்பப்பட்ட ஏவலை திருப்பி விட்டேன் என்பது உனக்கு தெரியும். நீ நம்புகிறாய். நான் என் தாயை நம்புகிறேன். என் தாய் என் எதிரியை அழிப்பாள், என் துரோகியை அழிப்பாள், என்னுடைய பகையாளியை விரட்டி அடிப்பாள். முகமூடி போட்டிருக்கும் என் சொந்தங்களை என் இடத்திலிருந்து விலக்கி காப்பாள். என் தாயின் ஒரு பொருள் என் வீடு தேடி வரும் என்று நம்பும் என் பிள்ளையே, நம்பிக்கையோடு உன் அன்னைக்கு காணிக்கை அனுப்பு. காணிக்கை கேட்கிறேன், மீண்டும் மீண்டும் காணிக்கை கேட்கிறேன் என்று என்னை ஏளனப்படுத்தாமல் உன் காணிக்கையை எனக்கு அனுப்பு. நீ அனுப்பும் காணிக்கை உன்னிடத்தில் பல மடங்காக வந்து சேரும். அது நீ விரும்பும் எதுவாக இருந்தாலும் அதை தேடி கொண்டு வந்து உன்னிடத்தில் சேர்க்கும் என்பதை மறந்து விடாதே. ஓம் சக்தி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவின் மூலம் எனக்கு இருக்கும் சில பிரச்சனைகளை நான் இந்த பதிவில் சொல்லிக்கிறேன். கடன் பிரச்சனையால் சில உபாதைகள் எனக்கு வந்துட்டுருக்கு. அந்த பிரச்சனையை முடிஞ்சவங்க, உங்களால் முடிஞ்சவங்க எனக்கு உதவி செஞ்சு அந்த கடன் பிரச்சனையை தீர்த்து வைப்பீங்கிற நம்பிக்கையில் ஆத்தாவை முன்னிலையில் வச்சு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். உதவி செய்யணுங்கிற மனம் இருக்கிறவங்க, உதவி செய்ய முடியுங்கிற மனசு இருக்கிறவங்க எனக்கு உதவி செய்யுங்க. உங்கள் உதவிக்காக காத்திருக்கிறேன். ஓம் சக்தி. நன்றி.